Hi students, welcome to IK Academy. It's like நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB group D எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஸ்டடி பிளான் வந்து பாத்தீங்கன்னா நான் இதோட சொல்ல போறேன். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய ஸ்டடி பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டடி பிளான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இதை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, RRB குரூப்ல வர போற மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஸ்டடி பிளான் கொடுத்துறேன். அது எத்தனை நாள் படிக்க போறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்க போறோம், அதுல இத்தனை மணி நேரத்துக்கு இந்த டாபிக் ஒதுக்குங்கிறத முதற்கொண்டு நான் டீடைலா சொல்லிடுறேன். வீடியோ கொடுக்க சரி பாருங்க. இந்த வருஷம் வரப்போ RRB குரூப் NTPC கிளியர் பண்ணணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அல்லது ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி RRB குரூப் டிக்கு ரிபப்ளிக் டேக்காக ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். அது என்ன ஆஃபர்னா, ஆன்லைன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 1000 ஃபீஸ் போட்டிருந்தோம். அப்புறம் 699 ஆல்ரெடி ஆஃபர் தான் போயிட்டு இருந்தது. இப்ப திரும்ப ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் 499 சொல்லிட்டு. இந்த ஆஃபர் எல்லாமே ஜனவரி 28ஓட முடியுது. ஓகேவா? ஜனவரி 28 நைட்டோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். 29 ஆயிடுச்சுன்னா பழைய ஃபீஸ் ஆயிடும். ஓகே, ரிபப்ளிக் டேக்காக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஆன்லைன் டெஸ்ட்ல மொத்தமா 20 டெஸ்ட் தரும், எல்லாமே ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ரைட்டிங் தான் நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து PDF கொடுத்துரும். கொஸ்டின் ஒரு PDF இருக்கும், மேத்ஸ் ஒரு PDF இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 20 டெஸ்ட், ஃபீஸ் வந்து 499 தான். அது ஜனவரி 22க்குள்ள சேர்றோம் உங்களுக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸ் 3000, அப்புறம் 2000 வச்சு ஆஃபர் போட்டிருந்தோம். இப்போ திரும்ப ரிபப்ளிக் ஆஃபரா 1799 போட்டிருக்கோம். எல்லா ஆஃபருமே இந்த ஜனவரி 28 முடியுது. ஓகேவா? இந்த 1799 பே பண்ணி நீங்க ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் இருக்க போது, டைமிங் ஒரு இஷ்யூ இருக்க போகுது. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ பாத்துக்கலாம். நீங்க ஒர்க்கு போறவங்களா இருந்தாலுமே கூட ஒர்க்கெல்லாம் முடிச்சு நைட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் போய் நீங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கிளாஸஸ் கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் இதுல ஃப்ரீயா வந்துடும். PDF மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். நீங்க 1799 பே பண்ணாலே உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, PDF ஆன்சர் தருவீங்க அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங்கான கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா PDF கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் பேங்க்லயே ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாவே அந்த மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து PDF. ஓகேவா? இது இல்லாம இதுல என்ன கொடுக்குறோம்னா ஜிஎஸ்க்கும் சயின்ஸுக்கும் கூட PDF கொடுத்துருவோம். அது வந்து தியரி வைஸ் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? மெட்டீரியல் பாத்துக்கோங்க. இதெல்லாம் சார் PDF பிளஸ் புக்னா மேத்ஸ், ரீசனிங் வந்து நம்ம PDF தான் கொடுப்போம். அந்த சயின்ஸ், ஜிஎஸ் கண்டென்ட் புக்காவும் ப்ரொவைட் பண்றோம். அதே எனக்கு புக்கா வேணும் சார் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து 1500 பீஸ் வரும். ஓகே, புக்கும் உங்களுக்கு கொரியரே அனுப்பிச்சிருவோம். ஸோ இதுல நீங்க எது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் 77089728 இந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட திருச்சியில இருக்கு. RRB குரூப்புக்கு ஆஃப்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நான் முன்னாடி போட்ட ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த RRB குரூப் டிக்கான எக்ஸாம் ஜூன் அல்லது ஜூலைல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தா ஜூன் அல்லது ஜூலை. நம்ம ஜூன் வச்சுட்டாலுமே கரெக்டா எக்ஸாம் 5 மாசம் இருக்கு. சரிங்களா? 150 டேஸ். அந்த 150 டேஸ் நான் 100 டேஸ் 50 டேஸ் ரெண்டா பிரிக்கிறேன். இந்த 100 டேஸ் நான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த 100 டேஸ் நான் என்ன பண்ண போறீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், சயின்ஸ் நாளையுமே படிக்க போறீங்க. மேத்ஸ், ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ இந்த 100 நாள்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சார் படிக்கிறது அப்படின்னா 4 மணி நேரம் படிச்சாலும் ஓகே, 6 மணி நேரம் படிச்சாலும் ஓகே, 8 மணி நேரம் படிச்சாலும் ஓகே. ஒரு நாளைக்கு நீங்க 4 மணி நேரம் படிச்சாலும் ஓகே, 6 மணி நேரம் படிச்சாலும் ஓகே, 8 மணி நேரம் படிச்சாலும் ஓகே. நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பிளான் கொடுத்துறேன், கவனிங்க. நீங்க 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு சாலிடா 2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. நான் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் பிரிச்சு பார்க்க போறது இல்லை. அதாவது 2 டாபிக்குமே மிக்ஸ் பண்ணி, அதாவது இப்போ மேத்ஸுக்கு தனியா ரீசனிங்னு சொல்லாம 2 டாபிக்ஸையுமே ஒண்ணா இணைச்சு விட்டு ஒரு டாபிக்கா முடிக்க போறீங்க. புரியுதுங்களா? அதுவும் நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு டாபிக்கா முடிச்சு விட போறீங்க. அப்ப அதுக்கு சாலிடா நான் 2 மணி நேரம், அதாவது பாதி மணி நேரம் மேத்ஸ், ரீசனிங் ஒதுக்க சொல்றேன். நெக்ஸ்ட் சயின்ஸுக்கு 1 மணி நேரம், ஜெனரல் அவேர்னஸ்க்கு 1 மணி நேரம். இதே நீங்க 6 மணி நேரம் படிக்கிறவங்க தான் மேத்ஸ், ரீசனிங் 3 மணி நேரம் ஒதுக்கிடுங்க, சயின்ஸுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்கிடுங்க, ஜெனரல் அவேர்னஸ்க்கு 1.5 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. இதே நீங்க 8 மணி நேரம் படிக்கிறவங்க தான் மேத்ஸ், ரீசனிங்க்கு 4 மணி நேரம் ஒதுக்கிடுங்க, சயின்ஸுக்கு 2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க, ஜெனரல் அவேர்னஸ்க்கு 2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. இதுதான் உங்களோட பிளான். ஓகே, ஸோ சைமல்டேனியஸா நீங்க 10 மணி நேரம், அதாவது மேக்ஸிமம் 8 மணி நேரம் தான் படிப்பாங்க, அதனால சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 100 நாள் ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங்க்கு எல்லா டாபிக்ஸையுமே இந்த 100 நாள்ல முடிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பார்த்தாலே 100 நாள்ல மேத்ஸ், ரீசனிங் நம்மளால ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். டெஃபினட்டா முடியும். சரிங்களா? இப்ப இந்த மேத்ஸ், ரீசனிங் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்கு மட்டுமே நான் ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். ஓகே, அதாவது இது என்னென்ன டாபிக்ஸ் தான் கவர் பண்ணணும், அந்த டாபிக்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும். ஏன்னா இதுவே தனியா ஒரு வீடியோ மேக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் அதை கூடியவரை நான் அதை போடுறேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. சரி, சயின்ஸுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ், அதாவது NCERT புக்ஸ் இருக்குல்ல, அந்த NCERT புக்ஸ் 6th to 10th வரைக்கும் வாங்கி ஒரு லெசனா கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிக்கிறீங்க, இவங்க 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்.
100 நாள் கண்டிப்பா பண்ண முடியுது. 100 நாள் படிச்சிட முடியும். 6, 7, 8, 9, 10 இப்படி சிலபஸ் ஃபுல்லாவே படிச்சிருங்க. ஏன்னா சயின்ஸ்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்கறாங்க? 25 கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா? அப்படிங்கிறப்ப சோ அதை இந்த மாதிரி தான் நம்ம படிச்சாகணும். சயின்ஸுமே ரொம்ப முக்கியம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு நாள் சார் படிக்குது அப்படின்னா 1 இயர் படிச்சுக்கோங்க, அதான் பெட்டரா இருக்கும். இப்போ நான் ஒரு ஜூன்ல எக்ஸாம் சொல்றேன் அப்படின்னா 2024 ஜூலை மாசத்துல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. 2024 ஜூலைல இருந்து 2025 ஒரு மே ஜூன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஓகே சார், வேற இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்கே சார், அதுக்கு என்ன பண்றதுன்னா அதை புக் எடுத்து இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல் எடுத்தா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாலாம் படிக்க தேவை. ஏன்னா கேட்க போறது 20 கேள்வி தான். அதுல எப்படியும் ஒரு 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியே வந்துடும். அப்ப பேலன்ஸ் 10 தான் பிரியும். இப்ப ஹிஸ்டரி தான் 2 அல்லது 3 அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஃபுல்லா படிச்சுட்டு வேணும். அப்ப என்ன சார் பண்றது? படிக்கவே வேணாட்டீங்கன்னா இல்ல. அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுங்கன்னா 2024 நிறைய எக்ஸாம் வந்துச்சு ஆர்ஆர்பில. ஓகே, அதெல்லாம் கேட்ட அந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் படிங்க போதும். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு, ஜிகே நல்லா படிச்சுட்டு, இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்க்கு அதை மட்டும் படிங்க போதும். 2019 கடைசியில் நடந்த என்டிபிசி ஆகட்டும், அப்புறம் நடந்த 2022 நடந்த குரூப் டி ஆகட்டும், இந்த மாதிரி ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்க்கு படிங்க போதும். அதுவே உங்களுக்கு பல்கா இருக்கும். அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி அந்த 2019 அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்ரூட்மெண்ட் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் படிங்க போதும். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிக்கும் போது வேற புக்கெல்லாம் எடுத்து நீங்க எதுவும் படிக்க தேவையில்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? இதை 100 நாள் பண்ணுங்க. மேத்ஸ் நான் தனியா வர்றேன், அது ஒரு வீடியோல போட்டுறேன். சயின்ஸுக்கு நான் சொன்ன புக்கை ஃபுல்லா படிச்சிருங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஃபுல்லா புக்கை படிக்க வேணாம், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். ஆஸ் பிளஸ் இதை நீங்க படிங்க. இதை 1 மணி நேரம் 6 மணி படிக்க வந்தா 1.5 மணி நேரம், 8 மணி படிக்க 2 மணி நேரம் படிங்க. ஏன்னா இதுவும் இருக்கு விஷயம். ஏன்னா 20 கேள்வி இருக்குங்கிறப்ப ஓரளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக இதை பண்ணுங்க போதும். ஓகேவா? இப்போ 10 கேள்வி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வந்து வருதுன்னா கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் படிச்சாலே ஒரு 4-5 அடிச்சிருவீங்க. அதனால சொல்றேன். ஓகே, ஸோ 100 நாள்ல இதை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற அந்த ஒரு லெவல் வந்துருவீங்க 100 நாள்ல. 100 நாள்ல ஒரு 3 மாசம் முடிஞ்சு, அதாவது ஒரு மே ஸ்டார்டிங்ல நீங்க இந்த லெவல்ல இருப்பீங்க. ஓகேவா? அங்க இருந்து ஒரு மாசம் 2 மாசம் எக்ஸாம் இருக்கும். மேபி அந்த டைம்ல எக்ஸாம் டேட்ஸ் கூட வந்துடலாம். சரிங்களா? கடைசியா ஒரு 50 டேஸ் இருக்கும். இந்த 50 டேஸ் ஃபுல்லாவே ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன், டெஸ்ட் 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 படிச்சு முடிச்சத ஃபுல்லா நீங்க இது பண்ணுங்க. ஓகேவா? இல்ல சார் எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு, இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது ஒன்று முடிச்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சீங்க அப்படின்னா முடிஞ்சா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதை மட்டும் அந்த 50 டேஸ்ல படிக்க ட்ரை பண்ணுங்க. இதை ஃபுல்லா இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்க போறீங்க. முடிஞ்சா டைம் இருந்தா நீங்க எப்ப என்ன பண்ணிக்கலாம், அப்போ பண்ணிக்கலாம். 100 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க. 4 மணி நேரம் படிக்கிறவங்க 6 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க 4 மணி நேரமா படிக்கணும். அதுக்கு கம்மியா படிச்சா கஷ்டம். ஓகேவா? 4 மணி நேரமா படிக்கணும். சார் நான் வேலைக்கெல்லாம் போறேன்னாலுமே கூட காலைல 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் கண்டிப்பா நீங்க ஒதுக்கி தான் ஆகணும். கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் வெளில போறது, ஊசுறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வருஷம் வரப்போற ஆர்ஆர்பி குரூப் டி கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். இதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இதான் ஃபீஸ்ட் டே. வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 77089728 இந்த ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஆர்ஆர்பிக்கு ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.